இந்த ரம்யாவுக்கு இது எல்லாமே தேவைதான் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாமல் இப்போது நம்ம அண்ணத்தையும் அதே மாதிரி கார்த்திகையும் வந்து இந்த வீட்டை விட்டு அடித்து துரத்த போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ரம்யாவுக்கு லைஃப் டைம் கோலே வந்து தன்னை காதலித்து ஏமாத்தின கார்த்திக், அதே மாதிரி இந்த குடும்பம் எல்லாத்தையுமே வந்து அழிக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போது சரவணனை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணமும் இது மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. அதாவது தாலி அப்படின்றதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து சரவணன் கூட வேணா வாழலாம், அதாவது நம்ம ஏமாத்தின இந்த கார்த்திகை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணலாம், அடுத்தது அன்னத்தை உண்டு இல்லைன்னு பண்ணலாம், இப்படின்னு நினச்சிருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனால் உண்மையிலேயே நடந்த விஷயமே இங்கே வேறையாக தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அதையும் தாண்டி இப்போது இந்த ரம்யாவோட கழுத்தை பிடிச்சி இந்த சரவணனும் அதே மாதிரி செண்பகவல்லியும் வந்து அடித்து துரத்தக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது உண்மையிலேயே ரம்யாவோட பிளான் என்ன ஏது அப்படிங்கிறது தெரியாமல் வந்து இங்கே இவ்வளோ பெரிய விஷயத்தில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது சரவணன்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தான், இப்போவும் அவன் பொறுமையாக இருக்கான் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னைக்கா இருந்தாலும் வந்து நமக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி. ஆனால் உண்மையிலேயே இந்த சரவணனும் அடுத்ததாக செண்பகவல்லியும் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்கே தான் வந்து இப்போது நம்ம அண்ணன் அடுத்ததாக கார்த்திக் இவங்க எல்லாருமா சேர்ந்து புரிய வைக்க போகிறாங்க. உண்மையிலேயே ரம்யா இந்த வீட்டுக்குள்ளே எதுக்காக வந்தா, அவள் அடுத்ததாக சரவணனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்காக வந்தாளா இல்லை எதுக்காக வந்தா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே தெளிவாக புட்டு வந்து எடுத்துரைக்கிறாங்க. உண்மையிலேயே கடைசியில் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்து கடைசியில் இந்த ரம்யாவை இந்த சரவணனே அடித்து துரத்தக்கூடிய நிலைமை ஏற்படும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இந்த ரம்யா வந்த அன்னைக்கு இருந்தே, அதாவது இந்த வீட்டுக்குள்ளே அவள் காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து இங்கே குடைச்சலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அதுவும் இல்லாமல் நம்ம அண்ணத்துக்கெல்லாம் நல்லாவே தெரியும் இந்த ரம்யா அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறா ஏது பண்ண போகிறா இப்படிங்கிறது எல்லாமே. ஆனால் அதையுமே தாண்டி இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு ரம்யா எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது இப்போது இந்த ரம்யாவை அசிங்கப்படுத்தணும், அதாவது ரம்யாவை வந்து இவங்ககிட்ட வந்து கொஞ்சம் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி டீ காஃபி எல்லாம் வந்து போட்டு கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறாங்க. அதாவது இது வழக்கம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி. ஆனால் ரம்யா என்ன பண்ணுறா, அதை போட்டு வந்து கொடுக்குறா. ஆனால் இந்த கார்த்திக்குக்கோ இல்லை வந்து இந்த குடும்ப தலைவரான நம்ம சண்முகத்துக்கோ கொடுக்குறாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த இடத்துல வச்சு இவ்வளோ பெரிய மனுஷனை இவ அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிடான். இது உண்மையிலேயே நம்ம அண்ணன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. மாமா இவ இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாமா, இவ இப்படி பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது, கண்ணு நாயை குடிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலுமே கூட அது வந்து நக்கி தான் சாப்பிடும், அது தட்டில் போட்டு சாப்பிடாது. இது எனக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம். என் அண்ணத்தை பற்றி எனக்கு தெரியாதா, நீ எதுக்காக இது எல்லாத்தையுமே பண்ணன்றதும் எனக்கு நல்லா தெரியும், இந்த ரம்யா எதுக்காக இப்படி பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிறதும் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் எந்த காரணத்தை கொண்டும் உன் மேலே நான் தப்பாகவே நினைக்க மாட்டேன், நீ எதுக்கும் கவலைப்படாதாண்ணா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உண்மையிலேயே உங்கள் மாமா புரிஞ்சுக்கிட்டது ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி இந்த ரம்யாவோட பிளான் தெரியாமல் இந்த சரவணனும் செண்பகவல்லியும் வந்துட்டு இந்த மாதிரி அதாவது இவ்வளோ நாள் ஆகி கல்யாணம் ஆகி உங்களுக்கு ஒரு குழந்தை கூட இல்லாமல் இருக்குது, ஆனால் இங்கே இந்த அதாவது என்னோட மூத்த புள்ள சரவணன் தான் வந்து எனக்கு ஒரு பேர குழந்தை வந்து பெற்று கொடுக்க போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கர்வத்தோடு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் கடைசியில் அண்ணன் இருந்துட்டு இதெல்லாம் நடக்கவா போகுது, கண்டிப்பாக நடக்காது, அதுவும் இல்லாமல் சரவணனுக்கும் ரம்யாவுக்கும் குழந்தை பிறக்கிறதா கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது, அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதாச்சும் நடந்தால் தான் இது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அண்ணன் இருந்துட்டு லைட்டாக வந்து கிள்ளி விட ஆரம்பிச்சுறாங்க. உடனே இந்த செண்பகவல்லிக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. அதே மாதிரி சரவணன் கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி நேற்று நைட்டு எதுவும் உங்களுக்குள்ளே நடக்கலையாப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி, எங்கம்மா நடந்துச்சு, நீங்கள் வேறு ஏன் வெறுப்பு ஏற்றிட்டு இருக்கீங்க, அந்த அண்ணன் சொல்கிற மாதிரி தான் ரம்யாவும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க ரெண்டு பேரும் தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ரம்யாவோட பிளான் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயமே எங்கே தெரிய ஆரம்பிக்குது. அதாவது ரம்யா இருந்துட்டு ஃபோனில் அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாமே பக்காவாக போயிட்டுருக்குமா, என்னை வந்து ஏமாற்றி சீரழிச்ச இந்த குடும்பத்தை நான் சும்மா விட மாட்டேன், என்னை காதலிச்சு ஏமாத்தின அந்த கார்த்திகா இருந்தாலும் சரி, என்னோட வாழ்க்கை இப்படி சூர்யாண்ண இந்த குடும்பமாக இருந்தாலும் சரி, யாரையுமே நான் சும்மா விட போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவ்வளோ கோவத்தோடு வந்து இந்த ரம்யா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சரவணனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நீ சரவணன் கூடயாச்சும் வந்து சந்தோஷமாக இருமா, ஏன்னா வேறு கல்யாணம் பண்ண போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்னம்மா அந்த சரவணன் வந்து என்னோட கழுத்தில் தாலியை கட்டிட்டான் அப்படின்றதுக்காக அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்து நான் வந்து ஒரு 10 பிள்ளைய பெற்றுக்குமென்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. அதுவும் இல்லாமல் அந்த அண்ணன் இருந்துட்டு சவால் விட்டுருக்கா, இந்த மாதிரி
மாதிரி சரவணன் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ வைக்கிறேன், 10 புள்ள குட்டியை வந்து பெற்றுக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ சவால் விட்டுருக்கா. அது ஒரு காலமும் வந்து நடக்காது. அதுவும் இல்லாமல் இந்த சரவணனும் அதே மாதிரி அந்த செண்பகவல்லியும் சரியான முட்டாளுங்க. நான் என்ன சொல்கிறேனோ அது எல்லாத்தையுமே வந்து அப்படியே நம்பிட்டு இருக்காங்க. அண்ணன் அவ்வளோ போராடிட்டு இருக்கா இந்த குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் நான் இந்த குடும்பத்தையே அழிக்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிறது இந்த முட்டாளுங்களுக்கு வந்து தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது இந்த ரம்யா பேசிக்கிட்டு இருக்கிறத எப்படி சரவணனும் அடுத்ததாக வந்து செண்பகவல்லியும் பார்த்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்களோ அதை வந்து நம்ம அண்ணமும் வந்து இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயத்த பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அண்ணன் இருந்துட்டு இப்போவாச்சும் ரம்யாவோட குணத்தை புரிஞ்சுக்கோங்க, இந்த குடும்பத்தை அதாவது எங்களை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், அதாவது என்னையும் கார்த்திக் மாமாவையும் சின்னத்தானையும் வந்து நீங்கள் என்ன வேணாலும் திட்டுறதுக்கு அடிக்கிறதுக்கு கோவப்படுறதுக்கு எல்லாத்துக்குமே உரிமை இருக்குது. ஆனால் இந்த குடும்பம் நம்ம கண்ணு முன்னாடி சீரழியத்தை பார்க்கறதுக்கு கண்டிப்பாக என்னால் முடியாது. அதே மாதிரி ரம்யாவோட குணத்தை இப்போவாச்சும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில் இந்த கல்யாணத்தை வந்து பண்ணிக்கிட்டு சரவணன் கூட சந்தோஷமாக இருந்தால் இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இவங்களையே முட்டாளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த சரவணனுக்கும் செண்பகவல்லிக்கும் பயங்கரமாக கோவம் வந்துட்டு கடைசியில் இந்த ரம்யாவை கழுத்தை பிடிச்சி வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே தள்ளுறாங்க. இப்படி தள்ளினா கூட வந்து உண்மையிலே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.